ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 23 யயாதி புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் 30-31. மாதவோ விருஷ்ணயோ ராஜன் யாதவாஸ்சேதி சமுக்ஞிதாக யது புத்திரஸ்ய ச கிரேஷ்டோக புத்ரோ விருஜினவாம்ஸ்ததः. பதம் 31. ஸ்வாஹிதோ அதோ விஷத்குர்வை தஸ்ய சித்ரரதஸ்ததः சசபிந்துர் மகாயோகி மகாபாஹோ மகான் அபூத் சதுர்தசக மகாரத்னச்சக்ரவர்த்தி அபராஜிதக. ஒன் பை ஒன் மீனிங். மாதவா மதுவிலிருந்து துவங்கிய வம்சம். விருஷ்ணையிலிருந்து துவங்கிய வம்சம். ராஜன் அரசே, பரீட்சித் மகாராஜனே. யாதவா யதுவிலிருந்து துவங்கிய வம்சம். ச மேலும் இத்தி இவ்வாறு. சம்ஜிதா அவர்கள் வேறுபட்டுள்ள காரணத்தால் அவ்வாறு அழைக்கப்படுகின்றனர். யது புத்திரஸ்ய யது புத்திரனின். ச கூட. குரோஷ்டரின் புத்திரர். விருஜினவான் அவருடைய பெயர் விருஜினவான் என்பதாகும். தத அவரிலிருந்து. விருஜினவானிலிருந்து. ஸ்வாஜிதர் அதன் பிறகு. விஷத்கு என்ற ஒரு மகன். வை உண்மையில். தஸ்ய அவருடைய. சித்திரரதன் தத அவரிலிருந்து. சசபிந்து மகாயோகி சிறந்த யோகியான. மகாபாகியசாலியான. மகான் ஒரு மகான். அபூத் ஆனார். சதுர்தச மகாரத்ன 14 வகையான சிறந்த ஐஸ்வர்யங்களை. சக்கரவர்த்தியாக அவர் பெற்றிருந்தார். அபராஜித வேறு யாராலும் வெல்ல முடியாத. டிரான்ஸ்லேஷன். பரீட்சித் மகாராஜனே, யது மது விருஷ்ணி ஆகிய மூவரும் ஒவ்வொரு வம்சத்தை ஆரம்பித்து வைத்ததால் அவர்களது வம்சங்கள் யாதவ வம்சம், மாதவ வம்சம் மற்றும் விருஷ்ணி வம்சம் எனப்படுகின்றன. குரோஷ்டா என்ற யதுவின் மகனுக்கு விருஜினவான் என்ற ஒரு மகன் இருந்தார். அவரது மகன் ஸ்வாஹிதரின் மகன் விஷத்கு. அவரது மகன் சித்திரரதனின் மகன் சசபிந்து. மிகச்சிறந்த யோகியும் சிறந்த பாக்கியசாலியுமான சசபிந்து 14 ஐஸ்வர்யங்களை பெற்றிருந்தார். மேலும் 14 சிறந்த ஆபரணங்களுக்கு அவர் உரிமையாளராகவும் இருந்தார். இவ்விதமாக அவர் உலக சக்கரவர்த்தி ஆனார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். மார்க்கண்டேய புராணத்தில் 14 வகையான சிறந்த ஆபரணங்கள் பின்வருமாறு விவரிக்கப்படுகின்றன. 1 யானை, 2 குதிரை, 3 ரதம், 4 மனைவி, 5 அம்புகள், 6 செல்வ பொக்கிஷம், 7 மாலை, 8 விலையுயர்ந்த ஆபரணங்கள், 9 மரங்கள், 10 ஈட்டி, 11 சுருக்கு கயிறு, 12 ரத்தினங்கள், 13 குடை மற்றும் 14 கட்டுப்பாட்டு விதிகள். உலக சக்கரவர்த்தியாக இருப்பதற்கு ஒருவன் இந்த 14 செல்வங்களையும் பெற்றிருக்க வேண்டும். சசபிந்து மகாராஜா இவை அனைத்தையும் பெற்றிருந்தார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 23 யயாதி புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் 30-31 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல்.